ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்பு தண்ணீர் தண்ணீர் என்று ஒரு திரைப்படம் வெளியாகி தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அத்திப்பட்டு என்ற தாகத்தால் தவிக்கும் கிராமத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் அது. மணலிக்கு அருகேயும் ஒரு அத்திப்பட்டு இருக்கிறது. அத்திப்பட்டு புதுநகர் என்று அழைக்கப்படும் அந்த கிராமத்தில் தண்ணீர் மட்டுமே சூழ்ந்திருப்பதால் மக்கள் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுக்காண்டு மழை வந்தால் தண்ணீரில் தத்தளிக்கிறது இந்த அத்திப்பட்டு. தண்ணீரில் மிதக்கும் இந்த கிராமத்தில் பசிக்கு உணவில்லை, வெளியே போகவும் வழி இல்லை. தண்ணீர் மிதப்பதால் கண்ணீரில் தவிக்கும் இந்த அத்திப்பட்டிலிருந்து அபய குரல் வரவே அதிர்ந்து போனார் ராஜகாந்தி. முன்னாள் மாநகராட்சி அதிகாரியான இவர் இடுப்பளவு தண்ணீரில் நடந்து சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கியுள்ளார். கிராமத்தை பற்றி அதிகாரிகளிடம் தெரிவித்து அவர்களின் கவனத்தை கவர்ந்திருக்கிறார். அதன் விளைவாக அரசு இயந்திரம் சற்று சுழலத் தொடங்கி இருக்கிறது. இந்த கிராமத்தின் சோகம் பற்றி விவரிக்கும் சகுந்தலா என்ற மூதாட்டி, மழை பெய்யும் போதெல்லாம் தங்களது வீடுகளில் வெள்ளம் புகுந்து விடும் என்றும், அதன் காரணமாக பாம்புகள் பாய்ந்தோடி வரும் என்றும், பாம்புகள் கடித்து இருவர் இறந்திருப்பதை வருத்தத்துடன் விவரிக்கிறார். சல்மான் என்ற முதியவர், அவ்வப்போது அதிகாரிகள் வருகிறார்கள், அரசியல்வாதிகள் வருகிறார்கள், உணவு வழங்குகிறார்கள், உபசரிக்கிறார்கள். தங்களது பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு தர மறுக்கிறார்கள் என்று விரக்தியுடன் தெரிவிக்கிறார். ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரிட்ஜ் ரெடி பண்ணி விட்டா தண்ணி போயிடும்னு நினைக்கிறோம். பட் இங்கே இருக்கிற ஜனங்க எல்லாம் ரொம்ப ஏழை, வீடு வாசல் இல்லாமல் தவிக்கிறாங்க. தண்ணி ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு துணிமணி இல்லாமல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தவிக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க நமக்கு தெரியும் அப்படின்றதால அவங்களுக்கு அவங்க எனக்கு ஃபோன் போட்டு அழுதாங்க. இந்த மாதிரி நாங்களாம் பசியோடு இருக்கோம், கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சரி, நான் என்னோட மணியும் ஸோ வெளியே என் நண்பர்கள் மூலமாகவும் அவங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டு கொஞ்சம் நான் என்னால் முடிஞ்சதை நான் அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன் சார். வாங்க, வெளியே வாங்க, உங்களுக்கு இடம் கொடுக்குறோம், தங்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. தலைவர், இவர் டெப்டி தாசில்தார் அண்டு கலெக்டர் எல்லாம், சப் கலெக்டர் எல்லாருமே கூப்பிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இப்படி வந்துட்டால் எல்லாமே சிலிண்டர் எல்லாமே திருடு போயிடும், நாங்கள் விட்டுட்டு வர முடியாது, நாங்கள் அங்கே வந்துட்டால் எங்கள் வீட்டு பொருள் எல்லாமே போயிடும், இதே மாதிரி எப்பெல்லாம் தண்ணி வருதோ அப்போல்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். அதனால ஜனங்க யாரும் வரல. நாங்கள் 2000லேருந்து இருக்கோம். கோருக்குப்பட்டிலேருந்து எங்களால் வாடகை கொடுக்க முடியலை. அதனால நாங்கள் இங்கே தண்ணிக்குள்ளே இருக்கோம். வீட்டுக்குள்ளே பாம்பு வருஷம் வந்துக்கின்னு தான் இருக்குது. நாங்கள் அதுலேயே ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கோம். நாங்கள் பாம்பு இங்கே 2 பேர் கடிச்சு 2 பேர் செத்து போயிட்டாங்க. 12 வருஷமாக இருக்கிறோம். 12 வருஷமாக இந்த பாதிப்பு தான் ஏற்படுது. ஒரு வருஷமாவது தண்ணி வராதா போகாதா நம்ம வீட்டில் இருப்போமான்ற எண்ணம் இல்லை. நான் வருஷம் இப்படி தான் அந்த ரயில்வே கேட்டாண்ட அந்த தண்டவாளத்தில் உட்காந்துக்கின்னு அந்த பாய் கடையில் உட்காந்துக்கின்னு 8 நாள் இருந்தோம். போன வருஷம் 8 நாள் இருந்தோம் தண்ணி. அப்புறமா தான் கொஞ்சம் இறங்கிச்சுன்னு வீட்டுக்கு போனோம். இது போல பிரச்சனை தான் இது வருஷம் இங்கே. எனக்கு ஒரு பொண்ணு 2 பொண்ணு, அவளுக்கு 2 பொண்ணுங்க இருக்குது. ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸ்கூலுக்கும் போக முடியாது. இந்த தண்ணியில் எப்படி யூனிஃபார்ம் போட்டுக்கணும், ஷூ போட்டுன்னு போக முடியும். அதுவும் அவசியப்படுறோம். லீவ் இருந்தால், கவர்மெண்ட் லீவ் இருந்தால் பசங்க இருப்பாங்க. லீவ் இல்லைன்னு சொன்னால் கூட நம்ம போக முடியாது ஸ்கூலுக்கு. ஏன்னா அவ்வளோ தண்ணி இருக்குது. பசங்களை இட்டுக்கின்னு நாங்கள் ஏற முடியாது. அப்படி தான் ஆகுது இப்போது. எங்களால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒன்றும் சொல்ல முடியல. யார்கிட்ட சொல்ல முடியும் சொல்லுங்க. வர்றாங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க. ஏதோ அந்த நேரத்துக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதோ கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. ஏன்னா போய் அவங்க வீட்டில் பூர முடியாது. வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துருக்குதுல்ல, எங்கே சமைப்பாங்க, எங்கே சாப்பிடுவாங்க. பிள்ளை குட்டிங்களோட வெளியே உட்காந்துடுறாங்க ரோடு மேலே. அது கொஞ்சம் இறங்கின பிறகு அவங்கவுங்க வீட்டுக்கு போய் ஏதோ எல்லாம் கழுவி விட்டு சாமானுங்க பாதிக்குது. டிவி இருக்கிறவங்க டிவி போயிடுது, ஃப்ரிட்ஜு இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜு போயிடுது. சில பொருளுங்க மிக்சி இதெல்லாம் பாதிக்கப்படுது. தெரியும், அதை ரிப்பேரும் பண்ண முடியாது. எடுத்துன்னு போய் போட்டு கண்டத்தில் தான்